ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சிம்பிளான சூப்பராக ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு குக்கிங் vlog தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க சட்டுப்புட்டுன்னு ஆரம்பிச்சிடுவோம். வீட்டில் வந்து ஒரு 5லேருந்து 6 சிக்கன் லெக் இருந்துச்சு, மசாலா போட்டு வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கோம். என்ன பண்ணிட்டோம் தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நாங்கள் வந்து கபாப் பண்ணலான்ட்டு தான் மசாலா போட்டு வச்சுருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கபாப் பண்ணுறதுக்கு போர் அடிச்சிச்சு. வித்தியாசமாக ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து இதை ஆரம்பிச்சிருக்கோம். என்ன தப்பு பண்ணிட்டோன்னா, ஒரே விசில் எடுத்துருக்கணுமா இருந்துச்சு. நாங்கள் வந்து 2-3 விசில் வச்சுட்டோம். அது ஃபஸ்ட்டு பண்ணது நாங்கள் ஒரு ஃபஸ்ட் தப்பு. செகண்ட் தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிக்கன் வந்து மிக்ஸி ஜாரில் பிச்சு பிச்சு போட்டதுக்கப்புறம் அதோடு சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் சோயா சாஸ், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து கிரைண்ட் பண்ணிட்டோம். அது நல்லா இப்படி பொடி பொடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து லைக் வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணோம், நடுவில் அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணோம். பட் நீங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சிக்கன் பிச்சு போட்டுட்டு, அதாவது ஒரே விசில் வச்சு பிச்சு போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து லைக் என்ன சொல்கிறது, வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், சோம்பு, உங்கள்கிட்ட சோயா சாஸ் இருந்துச்சுன்னா அதுவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரே ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்தாலே போதும். நாங்கள் வந்து நடுவில் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணதுனால எங்களுக்கு சரியாக அரையலை. அதனால் நாங்கள் 2 to 3 டைம்ஸ் கிரைண்ட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ எங்களுக்கு வந்து சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக போயிடுச்சு. அதோடு சேர்த்து ஒரு ஆலு, அதாவது ஒரு உருளைக்கிழங்கு எடுக்கணுமா இருந்துச்சு. பட் நாங்கள் 2 எடுத்துட்டோம். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து அந்த அரைச்ச அந்த சிக்கனோடு சேர்த்து நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து என்னது அரிசி மாவும், அரிசி மாவு கேஸ் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து மைதா மாவு போட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் பிசைஞ்சு இந்தமாதிரி ரவுண்டாக பண்ணி டிக்கி மாதிரி பண்ணிடணும். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த பிரெட் க்ரம்ஸை வந்து எடுத்து இந்த டிக்கியை வந்து அதில் ஃபுல்லாக டிப் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாக தடவிட்டு பைண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெயை ஊற்றி நல்லா சூடாக காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் வச்சு பொரிச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுடைய சுவையான சூப்பரான சிக்கன் டிக்கின்னு சொல்லலாம், இல்லைனா கட்லெட் சொல்லலாம், ஷாமி கபாப்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய ஷாமி கபாப் சிக்கன் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி ஹிந்தியில் வந்து ஷாமி கபாப் சொல்லுவாங்க. பட் அதோடைய மெத்தடே வந்து வேறு ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. அதை நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ எங்களுடைய இந்த சிம்பிளான சூப்பரான சிக்கன் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு எங்களுது. நாங்கள் வந்து ரொம்ப கிரைண்ட் பண்ணதில் ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு. பட் இன்னும் கொஞ்சம் வந்து ஒரே ஒரு கிரைண்டோடு நிறுத்தியிருந்தால் இன்னும் கொஞ்சம் முறுமுறுன்னு வந்திருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் எங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிச்சு. நாங்களும் செம்மையாக சூப்பராக சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென் மை நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பை, see you. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய்.